இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் டாஸ்க் என்ன தெரியுமா? நம்மளே டிசைன் சூஸ் பண்ண விடுறது தான். யாராச்சும் உங்களோட இஷ்டம் உங்களுக்கு எந்த மாதிரி பண்ண தோணுதோ பண்ணுங்க. அந்த மாதிரி குடுக்கும்போது, தலையே வெடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து யோசிப்போம். அச்சச்சோ! நம்ம இந்த மாரி பண்றோமே! அவங்களுக்கு அது பிடிக்குமா? அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா? அந்த மாதிரி தான் நான் மோஸ்ட்லி யோசிப்பேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால நான் என்னோட ஃப்ரெண்ட வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டேன். ஸோ அவளும் நானும் தான் இந்த டிசைன் வந்து பிக் பண்ணியிருந்தோம். நான் வந்து ஒரு ஃபியூ டிசைன்ஸ் வந்து இது ரொம்ப க்யூட்டா இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு நான் அவளுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். அவள் வந்து நீ இதுவரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்ல. ஸோ இந்த மாதிரி நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு ஐடியா கொடுத்துருந்தா. ஃபர்ஸ்ட் டைம் மெஹந்தி போடுற மாதிரி கேக்ல வந்து ட்ரா பண்ணிட்டு இருந்தேன். இதுவும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. நார்மலாக நம்ம இந்த மாதிரி டெக்ஸ்சருக்கு வந்து ஸ்டென்சில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இல்லாமல் நம்மளே வந்து ட்ரா பண்ணுறப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த கேக் மாம் டுபிக்காக பண்ணுது. ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். பாய்.